بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்மிடத்தில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகின்றார் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார் என்ற இந்த சம்பவத்தை நீங்க கேட்டீங்கன்னா நமக்கே மிகுந்த ஆச்சரியப்படுவோம். எப்படி இவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார்? பாதிரியார்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. பாதிரியார்களுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக கிறிஸ்தவத்தை தழுவக்கூடியவர்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். பாதிரியார்கள் பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை இவர் எப்படி தழுவினாரு, தன்னுடைய அனுபவங்களில் இவர் நம்முடன் பகிர்ந்து கொள்கின்றார். இப்ப நீங்க அதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் ஜெய்சங்கர். நான் அம்பத்தூர்ல இருக்கேன். 37 வயசு ஆகிறது. கடந்த ஒரு 10 வருடமா இஸ்லாமிய இறை தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் தேடிட்டு இருக்கேன். முதல்ல இந்த சகோதரர் தொலைபேசியில் நம்ம கான்டாக்ட் பண்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தோட தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப நாம ஒரு முஸ்லீம் தான் ஒரு போன் பண்ணி பேசுறாராகும் என்று நினைச்சு நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம இடத்துல கேட்கிறார், பாதிரியார்களிடத்துல நான் பிரச்சாரம் பண்ண வேண்டி இருக்கின்றது, பாதிரியாரிடத்துல சில கேள்விகள் நான் எழுப்ப வேண்டி இருக்கின்றது, பைபிள்ல உள்ள ஆபாசமான வசனங்கள் இருக்கின்றதே, அந்த ஆபாச வசனங்களுடைய நம்பர் எனக்கு வேணும் என்று அவர் கேட்கின்றார். அப்ப நம்ம என்ன சொல்றோம், உங்களுடைய அந்த அட்ரஸ் அனுப்பி வச்சீங்கன்னா நாம அந்த அட்ரஸுக்கு அனைத்தையுமே நம்ம பிரிண்ட் அவுட்டா கொடுக்கலாம், டிவிடிகளை அனுப்பி வைக்கலாம், நீங்க உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். பேரை சொல்றாரு ஜெய்சங்கர், அம்பத்தூர்ல இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அப்ப நம்ம இடத்துல கேட்கிறோம், அப்ப நீங்க ஒரு இந்துவா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமா நான் ஒரு இந்து. என்னிடத்துல யெகோவா விட்னஸ் என்ற கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்தவர்கள் டெய்லி வீட்டுல தொந்தரவு பண்றாங்க. காலையில 6 மணி ஆனா வந்துடுறாங்க. 6 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அவங்க பிரச்சாரம் சொல்றாங்க. மறுபடியும் திருப்பி நைட்டு 10 மணிக்கு உட்கார்ந்துடுறாங்க. நடிச்சாம 1 மணி வரைக்கும் பிரச்சாரம் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணுகின்றார்கள். ஜெபம் பண்ண வாங்க என்று இழுக்கின்றார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் சரியில்லை. ஒரே இறைவனை தான் வணங்கணும் என்று சொல்லிவிட்டு இயேசுவையும் வணங்க வேண்டும் என்று, இயேசுவினுடைய ரத்தம் தான் நமக்கு வெற்றியை தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு சரியா படல. அதனால அவரிடத்துல பல கேள்விகளை கேட்க வேண்டும். அதனால பைபிள்ல இருந்து நான் பல கேள்விகளை அவரிடத்துல கேட்கிறதா இருந்தா நீங்க எனக்கு குறிப்பு கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேள்வி கேட்கிறார். நம்ம இடத்துல குறிப்பு கேட்கின்றார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் சகோதரர் ஹுசைன் அலி மூலமாக அவரை நாம அப்ரோச் பண்ண சொல்றோம். ஹுசைன் அலி அவர்கள் அந்த சகோதரரை கான்டாக்ட் பண்றாரு. அப்பொழுதே அவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய அம்பத்தூர் மர்கஸ்ல அவர் வர்றாரு. மர்கஸ்ல நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரங்களை கேட்கின்றார். தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை அவர் கேட்டு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயல்பாடுகள், கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கிறார். தௌஹீத் ஜமாத் தான் இதுக்கு சரியான ஒரு ஆட்கள், இந்த கிறிஸ்தவர்களை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தான் சரியான ஆட்கள் என்பதை விளங்கிக் கொண்டு அடுத்த நாள் அவரிடத்துல தொந்தரவு பண்ண டேனியல் என்ற அந்த பாதிரியார் காலையிலையும் நைட்லையும் சிறப்பு ஜெபங்களுக்கெல்லாம் இவருடைய வீட்டுல தொந்தரவு பண்ணாரா இல்லையா, அந்த டேனியல் என்ற பாதிரியார் அணுகி இந்த மாதிரி என்னுடைய 2 முஸ்லிம் நண்பர்கள் இருக்கிறாங்க, அந்த 2 முஸ்லிம் நண்பர்களிடத்திலையும் நீங்க கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் பண்ணணும், கிறிஸ்துவ பிரச்சாரம் பண்றதுக்கு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை விட்டு கிறிஸ்துவத்துக்கு மாறக்கூட தயாரா இருக்கிறாங்கன்னு அவருக்கு தாங்கல. ஆஹா, நமக்கு 2 அடிமைகள் சிக்கி விட்டார்கள், இந்த 2 பேரையும் நம்ம கேன்வாஸ் பண்ணலாம் என்று சொன்ன அடிப்படையில அவர் அனுமதி கூப்பிட சொல்றாரு. டேனியல் என்பவர் இடத்துல போய் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் சகோதரர் ஹுசைன் அலி, ஹபீபுல்லா அவர்கள் ஆகிய 2 பேரும் போய் கேள்வியை கேட்கிறாங்க. கேள்வியை கேட்டா, அதாவது அவர் 68 வயசு, அவருக்கு 68 வயசு பாதிரியாரு, கிட்டத்தட்ட 60 வருஷமா பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கிறாராம். அப்படிப்பட்ட பாதிரியார் என்ன பண்றாரு, நான் பைபிளை கரைச்சு குடிச்சவராக்கும் என்று சொல்லி அந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பிச்சா நம்மிடத்துல இருந்து கேள்விகளை அள்ளி போடுறாங்க சகோதரர்கள். என்ன கேள்வி அள்ளி போடுறாங்க, ஆடைக்கு குஷ்டரோகம் வருமா, வீட்டுக்கு குஷ்டரோகம் வருமா, ஆடைக்கும் வீட்டுக்கும் குஷ்டரோகம் வரும்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கே என்று ஒரு கேள்வி, முதல் கேள்வியை கேட்கிறாங்க. அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு. ஸ்டக் ஆகி, அப்படியா இப்படி ஒரு வசனம் இருக்கா பைபிள்ல,
என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப இதை பார்த்தவனையும் ஜெய்சங்கர் அவர்களுடைய உள்ளத்துல ஒரு பிரளயம் ஏற்படுகின்றது. என்னடா இது, என்ன மாதிரியா நம்மளை போட்டு தொந்தரவு பண்ணாரு இந்த டேனியலு, காலையிலையும் பகல்லையும் நைட்லையும் வந்து உட்கார வச்சு நம்மள ஜெபம் என்ற பேர்ல எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாரு. இப்ப என்னடா அப்படின்னா 2 கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியல, 60 வருஷமா பைபிளை கரைச்சு குடிச்சேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்டவருக்கு வந்து தவி ஜமாத்துல இருந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, பதில் சொல்ல தெரியலையே அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அப்படி ஒரு வசனம் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய நிலைமை. உடனே நம்முடைய சகோதரர்கள் அப்படி இருக்கு என்ன பதில் என்று கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாம முழிக்கிறார். அடுக்கடுக்கா கேள்விகளை அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்டா கைகால் ஆட்டம் கண்டு போய் அந்த டேனியல் என்ற பாதிரியாரால பதில் சொல்ல முடியல. அப்போ அவர் தவி ஜமாத் நிர்வாகிகளிடத்துல, நீங்க எங்களிடத்துல நீங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்கீங்க, உங்களுடைய செய்திகள் சம்பந்தமா நான் அறிந்து கொள்ள விரும்புறேன், எனக்கு திருக்குரான் தமிழாக்கம் வேணும் என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப நாங்க திருக்குரான் தமிழாக்கம் இப்ப கொண்டு வரல, நாளைக்குனா நாங்க எடுத்துட்டு வர்றோம் என்று சொல்லி அடுத்த நாள் உசைன் அலியும் ஹபீபுல்லா ஆகிய 2 பேரும் பாதிரியாருக்கு திருக்குரான் அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக போறாங்க. யாரோட போறாங்க, ஜெய்சங்கரோட போறாங்க. ஜெய்சங்கர் போன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு குரான் கொடுக்கறதுக்கு என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் 2 பேர் வர்றாங்க என்று சொன்னதுதான் தாமதம். அந்த பாதிரியார் சொன்னாராம், வேணாம் அவங்க 2 பேரையும் கூட்டு வந்துடாதீங்க, நீ வந்தா நீங்க மட்டும் வாங்க, இல்லாட்டே மத்த 2 பேர் எனக்கு வேணாம் என்று சொல்லி பதறி இருக்கிறாரு. அப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு பிரச்சாரம் பண்ணி எங்க வீட்டுல இரவும் பகலுமா என்ன எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணீங்க, இப்ப நாங்க குரான் கொடுக்க வரோன்றீங்க, ஏன் ஓடுறீங்க என்று கேள்வியை கேட்டு, இல்ல நாங்க வந்துடுறோம் 6 மணிக்குள்ள வருவோம் என்று சொல்லிவிட்டு போய்கின்றார்கள். அங்கே போய் பார்த்தா ஆள் எஸ்கேப், அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்பதான் அவருடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. ஆஹா, என்னடா இது, நம்மளை என்ன மாதிரி இவர் டார்ச்சர் பண்ணாரு, என்ன மாதிரி தொந்தரவு கொடுத்தாரு, இரவும் பகலுமா நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை பண்ணாரு, அப்படி டார்ச்சர் கொடுத்த இந்த நபரு 2 முஸ்லிம் நபர்கள் பைபிள்ல இருந்து கேள்வியை கேட்கிறோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பதில் சொல்ல திராணி இல்ல, ஓட்டம் எடுக்கின்றார் என்றால் அப்ப இது பொய், இது சரியில்லை என்று அப்பதான் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அப்படி மாற்றம் ஏற்பட்ட நிலையில தான் நாம் அவரிடத்துல தொலைபேசியில தொடர்பு கொண்டு, இஸ்லாம் தான் சரியான ஒரு வாழ்க்கையை நெறின்றது உங்களுக்கு விளங்குதா, நீங்க இஸ்லாத்தை தழுவிடலாம் தானே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இஸ்லாத்துக்கு யாரும் அழைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன், நான் இஸ்லாத்தை தழுவி விடுகின்றேன் என்று சொல்லி தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய தலைமையகத்தில் அவர் இஸ்லாத்தை தழுவினார். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழ்நாடு தவி ஜமாத்தினுடைய மாநில தலைமையகத்தில் திருக்கலிமாவை முழிந்து தூய இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இவர் இஸ்லாத்தை தழுவி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்குள்ளதான் ஆகுது சகோதரர்களே. அந்த 3 மாதங்கள்ல இவரிடத்துல ஏற்பட்டுள்ள மாற்றம், இவரிடத்துல ஏற்பட்டுள்ள அந்த கொள்கை பிடிப்பு, அது குறித்து அவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இப்ப நீ அந்த அனுபவங்களை பார்க்கலாம். நான் இந்த இஸ்லாத்தை தழுவுனதுக்கு மிக முக்கியமான காரணத்துல ஒரு முக்கியமான பெரும் பங்கு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்க என்ன காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, வாங்க பைபிள் படிக்கலாம் அப்படின்னு உட்காருவாங்க. நானும் எனது மனைவியும் சாப்பாடு எதுவுமே சமைக்காம 7 மணி 8 மணில இருந்து உட்கார்ந்தோம்னா மதியானம் 2 மணி வரைக்கும் இயேசு அதை சொன்னார், இயேசு இதை சொன்னார், இதை பண்ணார், அதை பண்ணாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டே இருந்தோம். என்னுடைய பொறுமை எல்லையை மீறினதுனால நான் உங்களுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் நாகூர் மீரான் மூலியமா டிஎன்டிஜே விஷயத்துல அவங்க எனக்கு அனுப்பிச்ச சிடிஸ் எல்லாமே வச்சு அதை எல்லாமே பார்த்ததுல அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம். கேள்விகள் கேட்க ஆரம்பிச்ச உடனே குரான்ல வர ஒரு வசனத்துல சொல்ற மாதிரி சத்தியத்தை கண்ட விருண்டு ஓடும் கழுதைகள் அப்படின்ற மாதிரி, சிங்கத்தை பார்த்த கழுதைகள் மாதிரி விருண்டு ஓடுற மாதிரி கிட்டத்தட்ட 7 பாதிரியாரும் ஒரே மேடையில 7-8 பாதிரியார்கள் பதிலே தெரியாம நீங்க பிக்கியா படிக்கிறீங்க அப்படிம்பாங்க. பிக்கியா என்ன சார் நான் படிக்கிறேன், நீங்க பிக்கியா தானே சார் கொடுக்குறீங்க, பிக்கி அப்படின்னா ஒவ்வொன்றாக அப்படின்னு நீங்க தனித்தனியா எடுத்து படிக்கிறீங்க சார், நீங்க தனித்தனியா தானே சார் கொடுக்குறீங்க, தனித்தனியா நீங்க கொடுக்கும்போது நான் தனித்தனியா நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இல்ல உன்னத பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, நான் எப்படி சார் என்னுடைய மகளை வச்சு நான் இதை படிக்க முடியும், அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க.
இது எப்படி நான் அந்த உன்னத பாட்டை வந்து நான் படிக்க முடியும் அப்படின்னும் போது, உன்னத பாட்டை நீங்க வந்து நாங்க சர்ச்சில் வந்து சார் நீங்க அப்ப சர்ச்சில் எழுதி போடுங்க, எனது ஜீவன் உனக்கு முன்னாலே செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும் அப்படின்ற மாதிரி உன்னத பாட்டு இந்த 7:2 அப்படின்ற மாதிரி நீங்க போடணும் சார். இந்த மாதிரி போட்டு பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுங்க. வேணாம், ஒண்ணும் வேண்டாம் சார், அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அந்த செலவை நானே ஏத்துக்கிறேன். உங்களுடைய பேர்ல நான் நீங்க கொடுக்கிற உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த 100 பேருக்கு உன்னத பாட்டை மூலியமா ஒரு லெட்டர் ஒண்ணு போடுறேன். கீழே வந்து பைபிளுடைய வசனம் எல்லாம் போட மாட்டேன், உங்க பேரை போட்டு விட்டுருவேன், டேனியல்னு சொல்லி உங்க பேரை போட்டு விட்டுருவேன் சார். 68 வயசுக்கு மேல உங்களுக்கு இந்த நிலைமை தேவையா? உங்களுக்கு வீடு தேடி வந்து என்னென்ன நடக்கும்ன்றது நான் இப்பயே சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க விளக்குங்க. இல்லங்க, நீங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும், ஐயோ இது உன்னத பாட்டு இங்க பாருங்க பைபிள்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணுங்க. அப்படின்ற விஷயமா நீங்க பண்ணணும். அப்படின்னும் போது தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஒரு 2 நண்பர்கள் வந்திருந்தாங்க, அபிபுல்லாவும் உசேன் அலியும். பாதிரியாரோட வீட்டுக்கே சென்று அவரிடம் வந்து கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற அடிப்படையில போனோம். போய் கேட்ட கேள்வியில இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கா, நான் 50 வருஷமா பைபிளை படிக்கணும்னு ரொம்ப பெருமையா பேசினார். முதல்ல முடிச்ச அடுத்த செகண்ட் நம்மளுடைய கேள்விகளை வந்து அவர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். முன்னுரையில எடுத்து வைக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட்ல அவரு இப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குங்களா? நான் இந்துவா இருக்கும் பொழுது நான் அவங்களுடைய பிரச்சாரங்களை ஏத்துக்கிட்டு உள்ள வரணும்னு நினைத்தா பெரிய மனதுடன் வாங்க அழைத்த அவர்களுக்கு குறுகிய மனம் கூட இல்ல அப்படின்றதான் பெரிய விஷயமா இருக்கு. குறுகிய மனம் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, குறுகிய மனம் கூட இல்ல. அவங்க கேட்க கூட விரும்பல. மறுநாள் காலையில நான் குரானை உங்களுக்கு வந்து நான் குரானை சரியா படிக்கல அப்படின்னாங்க. நாங்க குரானை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் ஜமாத் மூலியமா ஒரு ஹபீபுல்லாவும் உசேன் அலி அவர்களும் வந்தாங்க. நான் அதை எடுத்து வந்துட்டு இருக்கேன், நீங்க வீட்டுல இருங்கன்னு. வீட்டுக்கு போய் பாக்குறோம், அவர் ஆளையே காணோம், அவர் ஓடி போயிட்டாரு. போன் பண்றாரு பாதி வெளியில, நான் இல்ல ஜெய்சங்கர், எனக்கு அப்பாயின்மெண்ட் இப்ப இல்ல, நான் வெளியூர் போயிட்டேன், வெளியில கிளம்பி போயிட்டேன் அப்படின்றாரு. கடைசியா அவங்க மனைவியிடம் போயிட்டு, பாதிரியாரோட மனைவியிடம் போயிட்டு, அவருக்கு பாவம் 68 69 வயசு இருக்கும். அவங்க மனைவி அதுக்கு கொடுத்த உடனே முதல்ல வீட்டுக்குள்ள அன்பா எங்களை கூப்பிட்டா அவங்க எங்க வீட்டுக்குள்ள அனுமதியின்றி கிட்டத்தட்ட வந்து 1 மாத காலமா உட்கார்ந்து அவங்க தாவா பண்ணாங்க. அவங்க எங்களை வீட்டுக்குள்ளேயே வந்து விடாம வெளியில நிப்பாட்டி அப்படி கொடுத்தீங்களா, சரிங்க நீங்க ரைட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குரானை கொண்டு போய் கொடுக்கும் போது அவர் ஓடின ஓட்டத்தையும் அவர் மறந்து வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்தேன். அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணமே அந்த இன்சிடென்டா அமைஞ்சது. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து என்னுடைய மனமாற்றத்துக்கு காரணமே அந்த இன்சிடென்டா அமைஞ்சது. அவர்கிட்ட சத்தியம் இருந்ததுன்னா ஏன் சார் ஓடி இருக்கணும்? அவர் ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. வேண்டாம் சார், ஒரு மனிதனா இருந்தா கூட ஓடி இருக்க மாட்டான். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது கண்டிப்பா நான் ஓடி இருக்க மாட்டேன். இந்த ஒரு இன்சிடென்ட் அப்போ சத்தியத்தை பார்த்து நீ பயந்து ஓடுற, உங்ககிட்ட பதில் இல்ல. அப்ப இதுதான் சத்தியம், எனக்கு இதுதான் நல்லா தெரியுது. எல்லாம் பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே வந்து இதைத்தான் நோக்கி, இஸ்லாம்னா இதுதான், அவங்க உடைச்சு வைப்பாங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை அப்படின்றது தெளிவா சொல்றதுனால இதுதான் சத்தியம். என்னுடைய மனமாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து அந்த கிறிஸ்தவ சகோதரர் தான் அப்படின்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சமயம் தலைமையில இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. சையத் இப்ராஹிம் அவர்கள் என்ன வந்து கூப்பிட்டு பேசினாங்க. நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 10 வருட இறை தேடுதல் இருக்கேங்க, நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், சத்தியத்தின் பாதை இதுதான், இஸ்லாம் தான் சத்தியத்தின் பாதைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சையத் இப்ராஹிம் அவர்கள் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, அப்போ நீங்க இஸ்லாத்தை தழுவிட வேண்டியது, இஸ்லாத்தை தழுவுறதுக்கு ஏன் இன்னும் தயங்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் தயங்கலைங்க, நீங்க யாருமே என்ன கூப்பிடல. நான் என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து தொழுகை நேரம் போது எனக்கு தொழுகிறதுக்கு நான் எனக்கு விருப்பப்பட்டு கேட்டிருக்கேன். சில இடங்கள்ல கேட்கும் போது இல்ல நீ முஸ்லீமா இருந்தா மட்டும் தான் நீ தொழுக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சையத் இப்ராஹிம் அவர்கிட்ட நான் விளக்கம் கேட்டேன். அவர் சொன்னாரு, முஸ்லீம்னா இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், நீங்க வந்து ஜெய்சங்கரா இருந்துட்டு போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை, இறைவன் ஒருத்தன் தான்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா. அவருடைய இறை தூதர் வந்து நபிகள் நாயகம்ன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. நீங்க எங்க இருந்து தொழுதாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்த உடனே என்ன கேட்டாங்க, தலைமையில வச்சு கேட்டாங்க, நீங்க உண்மையிலேயே நீங்க உள் மனதோட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களான்னாங்க. நான் இதை அப்படியே ஏத்துக்கிட்டேன் சார், என்ன கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆள் இல்ல. சில பேர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றாங்க, இது நிறைய இதெல்லாம் சடங்கு எல்லாம் பண்ணாதான் நீ வந்து ஒரு முஸ்லீமா வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அதுக்கு சையத் இப்ராஹிம் அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை வந்து ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட, அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் செலவழித்து வந்து கொடுத்தாங்க.
இதுதான் சார் இஸ்லாம். இந்த இஸ்லாம்ன்றது ஒரு எளிய மார்க்கம். அது வந்து உங்க கூடவே கை பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு மார்க்கம் அப்படின்றது வந்து எனக்கு நான் அண்ணனோட சீடிக்கெல்லாம் பார்த்து புரிஞ்சதுனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் உடனே ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நான் இருந்ததுனால அன்னைக்கு நான் களிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது களிமா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எனது மனைவி கிட்ட சொல்லும் போது எனது மனைவி கிட்ட நான் நைட்டு மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனது மனைவி நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணல, நீ வேறு மதத்தவனா இருந்தா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன், நான் வந்து உன்னையும் மதத்தையும் தான் நான் வந்து நேசிச்சனாலதான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கு டைவர்ஸ் வரைக்கும் கேட்டுட்டாங்க. நைட் ஒரு 2 மணி வரைக்கும் வீட்டுல வாக்குவாதம் நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் கூப்பிட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். இத்தனை நாள் வரைக்கும் நான் இதுக்கு முந்தைய வரைக்கும் நான் வந்து வழிகேடனா எங்கெங்கயோ எப்படியோ நான் போயிட்டு இருந்தேன். அது எல்லாத்துக்கும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண, ஏன்னு கேள்வி கேட்கல. ஏன்னா நம்மளுடைய இந்து மதம் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்க ஒரு கதையினால வந்து நீ என்ன எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு நான் நேர்வழி பாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். இது சரியா தவறான்றத ஒரு மாசம் நீ வந்து ஒரு மாசம் 2 மாசம் நீ டைம் எடுத்துக்கிட்டு இந்த புக்ஸ் சிடிஸ் எல்லாம் நான் நிறைய தரேன், பாரு, அதை படிச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு டைவர்ஸ் தான் வேணும்னு கேட்டா திறந்த மனதோட நான் கொடுத்துறேன். என் சொத்துல உனக்கு என்ன பங்கு வேணுமோ அதையும் நான் கொடுத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது சரிதானான்றதை நீ வந்து விளங்கிக்கணும். சரி அப்படின்ற பட்சத்துல நான் வந்து உனக்கு விவகாரத்தை தர நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே அன்று முழுதும் அதே அழுகை ஒப்பாரி அப்படியே போயிட்டே இருந்தது. மறுவாரம் என்னுடைய மூத்த மகள் யுக்தாஸ்ரீயிடம் வந்து நான் பேசினோடனே அப்பா நான் ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த இது வந்து எனக்கு இஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் களிமா சொல்ல வச்சேன். அவங்க களிமா சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து என் மனைவியிலையும் சொன்னேன். என் மனைவி மறுபடியும் அழுதாங்க. எதுக்கு நீங்க பிள்ளைகளை கூட்டு போய் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நான் களிமா சொல்லி ஒரே வாரத்தில் நடந்த விஷயம் அது. சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மகள் யுக்தாஸ்ரீ அவர்கள் தூய இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கடந்த மே 3ஆம் தேதி யுக்தாஸ்ரீ அவர்கள் சுமையாவாக தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இவர் இஸ்லாத்தை தழுவிய உடனேயே தன்னுடைய மனைவியிடத்துல இந்த விஷயத்தை போய் சொல்றாரு. மனைவி வந்து அவரிடத்துல கேட்டது என்ன அப்படின்னா, உன்னோட நான் வாழ முடியாது, நான் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நிலையிலையும் இந்த இஸ்லாத்தில உறுதியாக இருந்து சரியான மார்க்கம் இதுதான் என்பதை அவர் விளங்கிக் கொண்டதனுடைய விளைவு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டாரே, அவருடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த திருப்புமுனை என்ன? அவர்களுக்கு மத்தியில் விவாகரத்து நடந்ததா? அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றாரா? காத்திருங்கள், இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண தவறாதீர்கள். அல்லாஹ்